Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பெட்டிக்கடை பால்கோவா எப்படி வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது 90's கிட்ஸோட ஃபேவரட்டான ஸ்வீட் இது. இத பெட்டிக்கடை பால்கோவான்னு சொல்லுவாங்க, ஹல்கோவான்னு சொல்லுவாங்க, இல்லைனா மாவு ஸ்வீட்னு சொல்லுவாங்க. இது நம்ம வீட்ல இருக்கிற ஈஸியான 3 இன்கிரிடியன்ட் வச்சு எப்படி வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம இது ரொம்பவே ஈஸியாக டேஸ்டியாக ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுடைய பெட்டிக்கடை பால்கோவாக்கு தேவையான ஃபர்ஸ்ட் அண்ட் மெயின் இன்க்ரீடியன்ட் பொரிக்கடலை. நீங்கள் மைதா மாவுலையும் பண்ணலாம், பட் பொரிக்கடலையில் பண்ணிங்கன்னா அப்படியே எக்ஸாக்டாக பெட்டிக்கடை பால்கோவா டேஸ்ட் வரும். ஸோ 1 கப் ஆஃப் பொரிக்கடலை எடுத்துக்கோங்க. அண்ட் நம்மளுடைய செகண்ட் இன்க்ரீடியன்ட் சுகர். அதே கப் அளவுக்கு 1 கப் சுகர் எடுத்துக்கோங்க. அப்புறமா ஒரு 3 to 4 காடமம் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு மிக்சர் கிரைண்டர் எடுத்து அந்த 3 இன்க்ரீடியன்ட்டுமே இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது பொரிக்கடலை, அப்புறமா 1 கப் சுகர், அப்புறமா 3 காடமம். இந்த மூணுமே ஆட் பண்ண அப்புறம் எல்லாம் சேர்த்து சூப்பராக பவுடர் கன்சிஸ்டன்சிக்கு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபைன் பவுடர் கன்சிஸ்டன்சிக்கு பிளெண்ட் பண்ணிக்கோங்க. லைட்டாக டச் பண்ணி பார்த்துக்கோங்க ஃபைன் பவுடராக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி வரணும். அப்புறமா இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 6 to 7 டீஸ்பூன் ஆஃப் கீ ஆட் பண்ணி நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க. கீ சூப்பராக மெல்ட் ஆன அப்புறம் ஆல்ரெடி நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருக்க பொரிக்கடலை பவுடரை வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு அதையும் கீயும் சேர்த்து நல்ல ஒரு மிக்ஸ் கொடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் கொடுங்க. இல்லைன்னா நீங்கள் ஃப்ளேம் ஆஃப் கூட பண்ணலாம். பிகாஸ் ஆல்ரெடி கீ வந்து ஹீட்டாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக மிக்ஸ் ஆகும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வாரது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. சப்போஸ் உங்களுடைய மாவு தண்ணி மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கூட பொரிக்கடலை எடுத்து நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு இது கூட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆல்மோஸ்ட் நம்மளுடைய பால்கோவா ரெடி ஆக போகுது. அண்ட் அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் இதை வந்து இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அப்புறமா உங்கள் ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி எல்லா ஏரியாவுக்கும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. சூப்பராக ஸ்ப்ரெட் பண்ண அப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இதை நீங்கள் 1/2 hour ரெஃப்ரிஜரேட் பண்ணுங்கள். அண்ட் அவ்வளோதான், நம்மளுடைய பெட்டிக்கடை பால்கோவா ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவே ஈஸி பார்த்தீங்களா பண்ணுறதுக்கு. இப்போ உங்களுக்கு என்னென்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் அவ்வளோதான், கட் பண்ணியாச்சு. நம்மளுடைய பெட்டிக்கடை பால்கோவாவும் ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே ஈஸியான 3 இன்க்ரீடியன்ட் வச்சு ரொம்பவே டேஸ்டியான ஸ்வீட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. அண்ட் இது நீங்கள் 1 வீக் வரைக்குமே ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.